பிரியமுள்ள சகோதர சகோதரிகள், இன்று திரு அவை திருத்தந்தை போன்சியான் அருள் தந்தை ஹிப்போலித்துஸினுடைய விழாவை கொண்டாடுகிறோம். திருத்தந்தை போன்சியன் என்பவர் ரோமாபுரியிலே பிறந்தவர். 175ஆம் ஆண்டு. நான் இயேசு உயிர்த்து 150 ஆண்டுகளுக்கு பிறகு ரோமிலே பிறந்தவர். திரு அவையினுடைய 18வது திருத்தந்தையாக, 18வது போப்பாண்டவராக இவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். 5 ஆண்டுகள் இவர் திருத்தந்தையாக இருக்கிறார். 230வது ஆண்டு ஜூலை மாதம் 21ஆம் தேதி இவர் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். போன மாதம் ஜூலை 21ஆம் தேதி திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டது முதல் இவருடைய தொடக்க காலத்தில் நிறையா, அப்போ தான் திருச்சபை வளர்ந்து கொண்டு இருக்கிறது, மக்களிடையே நிறையா பிரச்சனை. அதனால் அந்த ஆரம்பகால மக்கள்கிட்ட இருக்கிற குழப்பத்தை எல்லாம் சீர்படுத்துவதற்காக, திருச்சபையினுடைய போதனைகளை மக்கள் கடைபிடிப்பதற்காக பல்வேறு விதமான சட்டத்திட்டங்களை கொண்டு வர்றார். அதில் மக்களுக்குரிய பாவம் அல்லது பாவ சங்கீர்த்தனம், மக்கள் கடவுளோடு ஒன்றாக இணைவது, அதிலெல்லாம் கொஞ்சம் தளர்ச்சி கொடுக்குறார். அந்த நேரத்தில் இவருடைய காலகட்டத்தில் இருந்தவர் இப்போலித்துஸ். இப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே ஜெபிக்கின்ற அந்த 2வது யூக்கரிஸ்டிக் பிரே, நற்கருணை மன்றாட்டு, அதுதான் ஷார்ட். அது இந்த இப்போலித்துஸ் தான் எழுதப்பட்டது. இவர் சிறந்த இன்டெலிஜென்ட் ஞானி. அதனால் இவருடைய மறையுரைகளை, இவருடைய போதனையை கேட்க மக்கள் கூட்டம் கூட்டமாக வர்றாங்க. அப்போஸ்தலிக் ட்ரெடிஷன் அப்படிங்கிற அந்த சோர்ஸ் அல்லது அந்த அவருடைய அந்த போதனைகள் வழியாக, கற்பிதங்கள் வழியாக மக்கள் நிறையா இவரை கேட்க வந்தவுடனே திருத்தந்தைக்கும் இவருக்கும் இடையே வாக்குவாதம் வர ஆரம்பிக்கிறது. அப்போ இவருக்கு நிறைய பேர் வர ஆரம்பிச்சிடறாங்க. இவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாரு. பாவசங்கத்தெல்லாம் மக்களுக்கு அந்த பரிபூரண பலன் அல்லது பரிகார பலன் தண்டனை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கொடுக்குறார். இந்த காலகட்டத்தில் போன்சியனை என்ன பண்ணுறான், அப்போது மன்னனாக இருந்த, ரோமினுடைய மன்னனாக இருந்த மாக்சிமுனுஸ் என்கிறவன் திருத்தந்தையின் மீது பொறாமை கொண்டு அவரை சர்டீனியாங்கிற ஒரு தீவுக்கு நாடு கடத்திடுறான். அங்கு அந்த தீவில் அவர் ரொம்ப கஷ்டப்படுத்தப்படுகிறார், வதைக்கப்படுகிறார். நிறைய வேலைகள் சொல்லி வதைக்கு உள்ளாக்குறாங்க. அவரை கஷ்டப்பட்டுருக்கிறார், ஹியூமன் லேபர். அந்த வேலை செய்ய நேரத்தில் இங்கே இவர் இப்போலித்துஸ் ஏன்னா இவருக்கு அந்த போதனைகள் சரியாமல் இருக்கிறப்போ ஒரு வாலண்டியராகவே திருத்தந்தைங்கிற அந்த பொறுப்பில் ரிசைன் பண்ணிடுறார். அப்போ இவர் என்ன செய்கிறார், இப்போலித்துஸ் நான் தான் போப்புன்னு இவர் தன்னை அறிவித்துக் கொள்கிறார். அப்படி அறிவித்து கொண்டு இவருக்கு கூட்டம் அதிகமானவுடனே என்ன கொடுமைன்னா, அந்த மாக்சிமுனுஸுங்கிற பேரரசன் எம்பரன் என்ன பண்ணுறான், இவரையும் அவர் இருந்த அதே இடத்துக்கு அனுப்பிடுறான். முதல்ல 2 பேருக்கு வாக்குவாதம் ஆகி இருந்த ஆன்டி போப்பு, நான் தான் போப்புன்னு சொன்ன அவரும் ஒரே இடத்துல இருக்கிறாங்க. அதுதான் கொடுமை. ஒரே இடத்துல அவர்கள் அங்கே இருக்கின்றார்கள். எனவே அந்த ஒரு இடத்துல இருந்த பொழுது ஒருவர் புரிந்து கொண்டு கடைசியில் 2 பேரும் ரெக்கன்சைல் ஆகிடுறாங்க. ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாங்க, ஒருத்தரோடு ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். ரெக்கன்சிலேஷன் நடக்குது, மனமாற்றம் நடக்கின்றது. கடைசியில் 235ஆம் ஆண்டு திருத்தந்தை போன்சியானும் இப்போலித்துஸும் மறைசாட்சியாக இறக்கின்றார்கள். அவர்கள் இறந்த நாள் என்று அவர்களை நாம் கொண்டாடுகின்றோம். ஆக கடைசி கட்டத்தில் இவர்கள் ஒன்றானார்கள், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டார்கள். திருச்சபையினுடைய ஒற்றுமைக்காக இவர்கள் ஒருவர் ஏற்றுக்கொண்டு கடைசியில் திருச்சபையினுடைய அந்த பாரம்பரியத்தை கட்டி காப்பதற்காக இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் உயிர் விட்டது கடவுளுக்காக, ஆண்டவர் இயேசுவினுடைய சாட்சியாக. அதனால்தான் இன்று நாம் இவர்களை நினைவு கூறுகின்றோம். அந்த அளவுக்கு அவர் பெரிய அறிவுஜீவியாக இருந்ததுனால தான் இன்று வரை அந்த 2வது நற்கருணை மன்றாட்டு, அதான் ஒரிஜினல் சோர்ஸ், அதுதான் இப்போ நாம் ஒவ்வொரு நாளும் வார திருப்பலியாக இருந்தாலும் சரி, ஞாயிறு திருப்பலியில் குருவானவர் நற்கருணையை, ஆண்டவரை அந்த புனிதப்படுத்துகின்ற அந்த நற்கருணை வழிபாட்டில் சொல்கிற நற்கருணை மன்றாட்டு இப்போலித்துஸ் எழுதப்பட்டது.
ஆண்டவர் மீது கொண்ட அவர் அந்த பற்று, கிறிஸ்துவின் மீது கொண்ட அந்த ஒரு பாரம்பரியம், இதுதான் கிறிஸ்துவனுடைய போதனை என்று இந்த தொடக்க கால திரு அவையை இவர்கள் மக்களை உற்சாகப்படுத்தியது, ஊக்கப்படுத்தியது. இன்றைய நற்செய்தியில் ராயப்பர் எப்போதுமே ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் முந்திரி கொட்டை மாதிரி இருப்பார். முந்திரி கொட்டையாக தன்னையே அவர் முதன்மைப்படுத்தி நல்ல பேர் வாங்கணும். யூத ரபிக்கள் என்ன செய்வாங்களாம், மக்களுக்கு போதிக்கின்ற போது 3 முறை மன்னித்தால் போதும் அப்படிங்கிற ஒரு பழக்கம் இடத்தில் இருந்தது. ஆனால் இவர் இன்னும் 2 மடை கொண்டு போய் 5 முறை மன்னிக்கலாம், எத்தனை முறை மன்னிக்கலாம் என்று தன்னை பெருசாக காட்டிக்கிறது மாதிரி சொல்கிறார். அப்போ ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாரு, 7 முறை 70 முறை 7 முறை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ நம்ம எங்கே பார்த்தாலும் ஒரு பங்கில் ஒரு பங்கு சாமியார், அந்த பங்கில் ஒரு இளைஞன் அந்த பங்கு சாமியார்கிட்ட போய், ஒரு வயசான சாமியார் அவர்கிட்ட ஸ்மார்ட் ஃபோனை காமிக்கிறான். அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த ஜிபிஎஸ் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறான். உங்களுக்கு தெரியும் ஜிபிஎஸ், நான் கொட்டாச்சேரிக்கு என்ன சில சாமியார்களுக்கு இன்னும் கொட்டாச்சேரி எங்கே இருக்குன்னு அவங்க உடனே லொக்கேஷன் மேப் அனுப்பு அப்படிம்பாங்க. நான் சொல்லுவேன், இந்த பைபாஸை விட்டு இறங்கி கண்ணை மூடிட்டு வந்தால் நேராக கோயில் தான் இடிப்பீங்க, முன்னாடி கான்வென்ட் இருக்கும், அங்கே இடிச்சிடாதீங்க அப்படின்னு அவங்ககிட்ட சொல்கிறது. அங்கேருந்து கூப்பிட்டா கேட்கும், பங்கு சாமியார்னு கூப்பிட்டீங்கன்னா கேட்கும், அந்தளவுக்கு பக்கத்தில் தான் இருக்குன்னு சாமியார் இல்லை லொக்கேஷன் மேப் அனுப்பு அப்படின்னு பசமே சொல்லுவாங்க சில பேர். அந்த ஜிபிஎஸ்க்கு அர்த்தம் என்னென்னா, என்ன என்ன பார்க்குற குத்தி குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். குளோபல் ஃபார் ஜி, பொசிஷனிங் ஃபார் பி, சிஸ்டம் ஃபார் எஸ், ஜிபிஎஸ். அதாவது நம்மளை எந்த இடத்துல இருக்கிறவங்கன்னா பொசிஷன் பண்ணுறது. ஒருவேளை நீங்கள் தப்பாக போயிட்டீங்கன்னா திருப்பியும் ரீரூட் எடுக்கும், ரீரூட் எடுத்து அங்கே வர்ற வரைக்கும் டர்ன் லெஃப்ட், டர்ன் ரைட், டர்ன் சைட் சொல்லி கொண்டாந்து விடும். அதுதான் ஜிபிஎஸ் சொல்கிறது. அப்போ அதனுடைய வேலை என்னென்னா, நாம் எந்த இடத்துல டைரக்ஷன் மாறிட்டோமோ அந்த டைரக்ஷனுக்கு திருப்பி நம்மளை கொண்டுட்டு வர்றது தான் ஜிபிஎஸ். தப்பாக போயிட்டா அப்படியே கொடாச்சேரி கொண்டு வர்றது, ரெண்டு இப்படி போய் கொண்டு வர்றது, எங்கிட்டு போனாலும் திருப்பி ரீரூட் எடுக்கிற வரைக்கும் அதை விடாது, படாத பாடுபடுத்தும் நம்மால் மாதிரி. அப்போது இந்த வயசான சாமியார்கிட்ட இவர் இந்த இளைஞன் சொல்லிக்கிட்டு இருக்கிறப்போ அந்த வயசான சாமியார்கிட்ட மூளை எப்படி வேலை செய்ய பாருங்க. ஓ, நமக்கும் ஒரு ஜிபிஎஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாராம் அவர். அவருடைய பாணியில், இவருடைய பாணியில் இவன் சொல்கிறான், அவருடைய பாணியில் அவர் சொல்கிறார். நம்ம ஜிபிஎஸ் என்னன்னா, கடவுள் கொடுத்த ஜிபிஎஸ் என்னன்னு கேட்டால் இரக்கம். நாம் கடவுளுடைய பிள்ளையாகுவதற்காக அல்லது நாம் பல நேரங்களில் வழி தவறி போயிடுறோம். இப்போ வழி தவறி போன நம்மளை அவர்கிட்ட கூட்டிகிட்டு வர்றது அவர் வச்சிருக்கிறது பேர் ஒரு ஜிபிஎஸ். அந்த ஜிபிஎஸ் அவர் என்னம்மா பேர் வச்சாராம் அந்த வயசான சாமியார்? இந்த வயசான சாமியார் இல்லை, அந்த வயசான சாமியார் காட்ஸ் பிளான் ஆஃப் சல்வேஷன். நல்லா இருக்குதா? ஜிபிஎஸ், காட்ஸ் ஃபார் ஜி, பி ஃபார் பிளான், எஸ் ஃபார் salvation. The God's plan of salvation is mercy. நம்ம பக்கத்து விட்டு மெர்சி கிடையாது, இரக்கம். இரக்கம் என்ன? மன்னிப்பு. கடவுள் நம்முடைய குற்றங்களை, நம்முடைய பாவங்களை, நம்முடைய குறைகளை நம்மீது கொண்ட இரக்கத்தின் காரணமாக மன்னிக்கிறார். அந்த மன்னிக்கிறதுக்கு பேர் தான் கடவுளுடைய பிளான், கடவுளுடைய திட்டம். அது அந்த கடவுளின் கிட்டத்தமாக நமக்கு கிடைக்கிறது. அப்போ கடவுள் நாம் வழி மாறி போனாலும் தம்முடைய இரக்கத்தினால நம் மீது கொண்டிருக்கின்ற அந்த அக்கறையினால அவர் நம்ம என்ன பண்ணுறாரு, திருப்பி அவர்கிட்டே கூட்டிகிட்டு போயிடுறாரு. அப்போது கடவுள் நமக்கு வச்சிருக்கிற அந்த ஜிபிஎஸ் என்னென்னா, நம் மீது கொண்டிருக்கின்ற இரக்கம். தட் இஸ் த ஜிபிஎஸ், காட்ஸ் பிளான் ஆஃப் சல்வேஷன். அதைத்தான் இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்குறோம். முதலாளி அவரை மன்னிச்சிட்டாரு, அவருக்கு கீழே உள்ளவன் அவன்கிட்ட கட்டப்பட்டவங்கள மன்னிக்கலை. அதனால தான் அவனை கொண்டு போய் அவனுக்கு என்ன கொடுக்கணுமோ சரியாக கொடுத்து தீட்ட வேண்டியதை தீட்டி அவனை நொறுக்கி எடுங்கடா அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் ஒவ்வொருவரும் தம் சகோதர சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால், காட்ஸ் பிளான் ஆஃப் சல்வேஷன், விண்ணுளில் இருக்கும் என்னுடைய தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். அப்போ நம்மோடு கூட இருக்கிறவர்களை நாம் மன்னித்து அவர்களை ஏற்கின்ற பொழுது, அல்லது நாம் அவர்களுக்கு இரக்கம் காட்டுகிற போது, அல்லது நாம் அவர்களோடு உறவு கொள்கிற பொழுது, எப்படி திருத்தந்தை போன்சியானும் இப்போலித்துசும் ஒருத்தரை ஒருவர் உறவு கொண்டார்களோ அதே போல
அவர்கள் மீது நாம் உறவு கொள்கிற போது கடவுளுக்கும் நமக்கும் உள்ள அந்த கரெக்டான வழி கரெக்டாக போயிட்டு இருக்கு. ஒருவேளை நம்முடைய வழி தவறி போனாலும் கடவுள் என்ன செய்கிறாரு, தன்னுடைய இரக்கத்தை கொடுத்து நம்மை சரியான பாதையை நோக்கி அவர் கூட்டிகிட்டு போகிறார் அப்படின்னு சொல்கிறார். அதனால நாம் கடவுள் காட்டிய அந்த வழியிலே நடப்பதற்கு கடவுள் ரெடியாக இருக்கிறார். அவருடைய ஸ்மார்ட் ஃபோனை வச்சுக்கிட்டு ரெடியாக இருக்கிறார். இப்போ நம்ம கையில் இருக்கிற அந்த ஸ்மார்ட் ஃபோனை பயன்படுத்துறது நம்ம கையில் இருக்குது. அப்போது அவருடைய ஸ்மார்ட் ஃபோனுக்கு பேர் இரக்கம், நம்ம ஸ்மார்ட் ஃபோனுக்கு பேர் என்னங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும்.